لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإن لم يكن له ولد وورثه أبواه فلأمه الثلث فإن كان له إخوة فلأمه السدس من بعد وصية يوصي بها أو دين آباؤكم وأبناؤكم لا تدرون أيهم أقرب لكم نفعا فريضة من الله إن الله كان عليما حكيما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 11வது வசனத்தில் வரக்கூடிய வாரிசுதாரர்களுக்கும் வாரிசு பெற உரிமை உடையவர்களுக்கும் இறந்து போனவருடைய பெற்றோர்களுக்கும் இறந்து போனவருடைய சகோதரர்களுக்கும் எந்த அளவு தன்னுடைய அவர் விட்டு சென்ற சொத்துக்களிலிருந்து பங்குகள் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில நேத்து வரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வாரிசு சொத்தாக அவருக்கு எத்தனை பங்கு வழங்கணும், பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பங்கு வழங்கணும், அதே போன்று அந்த பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பங்கு வழங்கணும் என்கின்ற செய்தியை பார்த்தோம். இன்று அல்லாஹ் அந்த 11வது வசனத்தினுடைய தொடராக அல்லாஹ் கூறுகின்றான், இல்லம் யக்குல்லஹு வலதுன், இறந்துட்டார் ஒருத்தர், இறந்து போனவருக்கு வாரிசே கிடையாது. இல்லம் யக்குல்லஹு வலதுன், இறந்து போன அவருக்கு வாரிசே இல்லை, ஆனா சொத்து இருக்குது, சொத்தோட மௌத்தாயிட்டாரு, அவருக்கு எந்த வாரிசும் இல்லை. இப்படி வாரிசு இல்லாமல் இருந்தால் வவரிசஹு அபவாஹு, ஆனா அவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவருக்கு மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, சகோதரர்கள் யாரும் இல்லை, ஆனா அவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. வவரிசஹு அபவாஹு, அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா இவருடைய சொத்துக்கு வாரிசாக அவங்க வந்துருவாங்க. யாருமே இல்லாத நிலையில் ஒருவர் இறந்து விட்டால், அதான் அல்லாஹ் சொல்றான், இல்லம் யக்குல்லஹு வலதுன் வவரிசஹு அபவாஹு, இறந்தவருக்கு வாரிசை இல்லாமல் அவருடைய பெற்றோர் மட்டுமே வாரிசலாக இருந்தால் அவங்களுக்கு அந்த இறந்து போனவருடைய சொத்துல இருந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஃபலிஉம்மிஹி சுலுசு, அவருடைய தாய்க்கு 3ல் 1 பங்காக கொடுக்க வேண்டும். அவருடைய சொத்துல 3ல் 1 பங்கை அவருடைய தாய்க்கு கொடுத்து விட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்கான லஹு இஹ்வத்துன், அல்லது இறந்து போயிட்டாரு, இறந்து போனவருக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அதே போன்று அவர் கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, இது போன்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க. இன்கான லஹு இஹ்வத்துன், ஆனால் அவருக்கு சகோதரர்கள் இருந்தாருங்க அப்படின்னு சொன்னா ஃபலிஉம்மிஹி சுதுசு, அவருடைய தாய்க்கு 6ல் 1 பங்கு கொடுக்கணும். சகோதரர்கள் இல்லாமல் இருந்தால் அவங்க பெற்றோருக்கு 3ல் 1 பங்கு தான் கொடுக்கணும். சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பெற்றோர்களுக்கு 6ல் 1 பங்கு தான் கொடுக்கணும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்போ மேல சொன்ன செய்திகள், ஒரு பெண்ணு 2 பெண்ணுக்கு உண்டான பங்கு ஒரு ஆணுக்கு என்பதாக அல்லாஹ் மேல இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து அல்லாஹ் இவங்களுக்கு இவ்வளவு சொத்து கொடுக்கணும் என்பதாக அப்படியே வரிசையா சொல்லிட்டு வரக்கூடிய இறைவன் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்றான், மிம்பாதி வசியத்தின் யூசி பிஹா அவு தைன், இந்த பங்கீடு எல்லாம் எப்ப நாம செய்யணும் அப்படின்னு சொன்னா இறந்து போயிட்டவர் ஒரு வசியத் செஞ்சிருப்பார் இறந்து போறதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த வசியத்தை எப்படிங்க, 3ல் 1 பங்கை தான் வசியத்தான் எடுத்துக்கணும், 3ல் 1 பங்கை தான் ஒருவர் வசியத்து செய்யணும். நம்ம மீண்டும் நல்லா கவனமாக கேட்க வேண்டும். இறந்து போகக்கூடிய நிலையில் ஒருவர் வசியத்து செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய மொத்த சொத்துக்கும் அவர் வசியத்து செய்யக்கூடாது. அவருடைய சொத்துல இருந்து ஒரு பகுதி மட்டும் என்ன செய்யலாம், வசியத்து செய்யலாமே தவிர என் மொத்த சொத்தையுமே நான் என்ன செஞ்சிடறேன், நான் எழுதி கொடுத்துட்றேன், என் மொத்த சொத்தையுமே நான் என் ஒரு பிள்ளைக்கே கொடுத்துட்றேன், என் மொத்த சொத்துமே என் மனைவிக்கு மட்டும்தான், பிள்ளைகளுக்கு எல்லாம் இல்லை என்பதாகலாம் அவர் வசியத் பண்ணிட்டு வசியத் செய்யக்கூடாது, வசியத்தை ஏற்றுக்கொள்ளவும் படாது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், மிம்பாதி வசியத்தின், இந்த பங்கீடு எல்லாம் எப்போ நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மிம்பாதி வசியத்தின், அவர் செய்த வசியத்தை நிறைவேற்றியதற்கு பின்னால் யூசி பிஹா உதேன்,
ஒண்ணு அவருடைய வசியத்தை நிறைவேற்றணும், ரெண்டாவது அவருக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கடன் அனைத்தையுமே அவருடைய சொத்துல இருந்து நிறைவேற்றியதற்கு பிறகுதான் என்ன செய்ய முடியும். அவருடைய கடனை எல்லாம் அடைத்ததற்கு பிறகுதான் அவருடைய சொத்துக்களை பங்கீடு செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். தகப்பனாரு இறந்து போயிட்டார், சொத்து நிறைய இருக்குது, ஆனா அவரு ஏதோ ஒரு வசியத்தை செஞ்சிருக்கிறார், அந்த வசியத்தை தான் முதல்ல நிறைவேற்றணும். அவர் இறந்து போனதுக்கு அதே போன்று அவருக்கு கடன் இருக்குது, அந்த கடனை தான் முதல்ல நிறைவேற்றணும். இந்த ரெண்டையும் நிறைவேற்றுறதுக்கு பின்னாடிதான் அந்த சொத்தையை பங்கு போட ஆரம்பிக்கணும். அவர் வாங்கிட்டு போன கடன் அவரோட போனது, எங்களை கேட்டுட்டா வாங்கினாரு, எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தேவை சொத்து என்பதாகலாம் சொத்தை பிரிக்கிறதுல கவனமாக இருப்பதை பார்க்கிறோம். அது அல்லாஹ் கூடாதுங்கிறான். அவர் இறந்து போயிட்டாரு, ஒருத்தர் சொத்தோட இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய கடன் என்ன இருக்குது, என்ன அளவுல அவருடைய கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவர் விட்டுட்டு போன சொத்து முழுவதும் கடனாகவே இருந்தால் கடனை அடைச்சிட்டா இந்த சொத்துல இருந்து எதுவுமே நமக்கு கிடைக்காதுங்க கூடிய நிலை வந்தாலும் கடனை தான் அடைக்கணுமே தவிர அந்த சொத்துக்களை முதலில் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் பங்கீடுகள் செய்து கொள்ளக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக இந்த வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இப்போ இந்த ஒரு வசனத்துல யார் யாருக்கு என்னென்ன பங்குகள் என்பதை பத்தி அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி வந்தான். அதுல இறந்து போனவருக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் 2 பெண்களினுடைய பங்குகள் ஒரு ஆணுக்கு கிடைக்கும். அதே போன்று இறந்து போனவருக்கு 2 பெண்களோ அல்லது 2க்கும் மேற்பட்ட 3 பெண் பிள்ளைகள் அல்லது 4 பெண் பிள்ளைகள் அல்லது 5 பெண் பிள்ளைகள் சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 3ல் 2 பங்குகள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துடணும். அதே போன்று இறந்து போனவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அந்த அவருடைய சொத்துல இருந்து பாதி பங்கு என்ன செஞ்சிடணும், அந்த பெண்ணுக்கு கொடுத்துடணும். அந்த சொத்துல இருந்து அவர் எவ்வளவு விட்டுட்டு போறாரோ அந்த சொத்துல இருந்து பாதி பங்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்துடணும். இறந்து போனவருக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சொத்துல இருந்து 6ல் 1 பகுதியை அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். இறந்து போனவர்களுக்கு வாரிசே இல்லை, பெற்றோர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 3ல் 1 பங்கு கொடுக்கணும். வாரிசு இருந்து போனால் 6ல் 1 பங்கு, வாரிசே இல்லாம பெற்றோர்கள் மட்டும் இருந்தாங்கன்னு சொன்னா 3ல் 1 பங்கு அவங்களுக்கு கொடுத்துடணும். இறந்து போனவர்களுக்கு சகோதரர்கள் இருந்தால், சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர்களுக்கு அதாவது அந்த தாய்க்கு 6ல் 1 பங்கு வழங்க வேண்டும். இதெல்லாம் வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அவருடைய கடனை அடைத்ததற்கு பிறகு என்பதாக அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்தை நாம எப்படி பங்கீடு செய்யணும் என்கின்ற ஒரு அழகான ஒரு வழிமுறையை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் அதாவது இதை ஏன் இறைவன் தலையிட்டு உங்க மகனுக்கு இவ்வளவு கொடு, உன் மகளுக்கு இவ்வளவு கொடு, உன் தாய்க்கு இவ்வளவு கொடு, உன் தந்தைக்கு இவ்வளவு கொடு, உன்னுடைய உறவினர்களுக்கு அதாவது உடன் பிறந்த சகோதரருக்கு இவ்வளவு கொடுங்கிறத இந்த அளவு கூட அல்லாஹ் ஏன் சொல்றான்? இப்படிலாம் நீங்க பிரிச்சுக்குங்க, நீங்க இந்த விஷயத்துக்குள்ள ஏன் அல்லாஹ் உள்ளவானா, இதை ஏன் அல்லாஹ் நமக்கு பிரித்து கொடுக்கிறான் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஏன் அல்லாஹ் இந்த சொத்துக்களை நிர்ணயம் செய்து அல்லாஹ்வே பிரித்து கொடுக்கிறான் என்பதை பற்றி நாம பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததுரூன ஐயுகும் அக்ரபு லக்கும் நஃபா. அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றான், உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய பிள்ளைகள் இதில் யார் உங்களுக்கு பலன் அளிப்பதில் ரொம்ப நெருக்கமானவர்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஓ, நமக்கு சொத்து இருக்குது, நம்ம தாய் தந்தை தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். இல்ல என் மனைவி என் பிள்ளைகள் தான் எல்லாமே சொல்லிட்டு மொத்தமா அங்கிட்ட எழுதி கொடுத்துருவோம். இல்ல என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் தான் எனக்கு எல்லாமே நம்ம எழுதி கொடுத்துருவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஐயுஹு அக்ரபு லக்கும் நஃபா, அவங்கதான் உங்களுக்கு உங்களுக்கு பலன் அளிப்பதில் அதாவது உங்களுக்கு உதவுறதுல, உங்க மேல அன்பு காட்டுறதுல, உங்களுக்கு பலன் அளிப்பதுல அவங்கதான் நெருக்கமானவர்கள் என்பதை நீ எப்படி அறிய முடியும் அப்படின்னு நல்லா கேட்கிறான். இன்னைக்கு ஒற்றுமையா இருப்ப, நாளைக்கு சண்டை போட்டுக்குவ. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்களை என்ன செய்யறான், பிள்ளை எதிரியா பார்க்கிறான். அவங்களுக்கும் அவன் எதிரியா பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு துரோகத்தை இவருக்கு இழைத்திருப்பாங்க. இன்னைக்கு கூட பிறந்த சகோதரனுக்கும் இவனுக்கும் ஆகவே ஆகாது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், யார் உங்களுக்கு நெருக்கமானவங்கிறத நீங்க அறிய மாட்டீங்க, அதனாலதான் இவங்களுக்கு இதை கொடுங்க என்பதாக அல்லாஹ் நமக்கு
சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஃபரீலத்தம் மினல்லா, அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்றான். ஃபரீலத்தம் மினல்லா, இது அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, அல்லாஹுவே மிகவும் நன்கு அறிந்தவனாகவும் விவேகம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவை அல்லாஹ் சொல்றான். உறவுக்கு முக்கியத்துவம் அளித்து உறவு அந்தந்த உறவுகளுடைய தகுதிக்கு ஏற்றவாறு இந்த பங்குகளை அல்லாஹ்வே முன்னின்று நிர்ணயம் செய்து கொடுக்கிறான். இந்தந்த உறவுக்கு இதை கொடு, கூட பிறந்தவனுக்கு இப்படி, மகனுக்கு இப்படி, மகளுக்கு இந்த மாதிரி, அம்மாவுக்கு இந்த மாதிரி, தகப்பனுக்கு இந்த மாதிரி என்பதாக இந்த நிர்ணயத்தை ஒவ்வொரு உறவுக்கும் அவருடைய சொத்துக்கு யாரெல்லாம் வாரிசுகளாக வருகிறார்களோ, எந்த உறவுல வருகிறாங்களோ அந்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் முக்கியத்துவத்தை அளித்து அந்தந்த உறவினுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அல்லாகவே நிர்ணயம் செய்ததுதான் இந்த சொத்து, இந்த வாரிசு சொத்து பங்கீடுகளுடைய முறைகளை இந்த செய்தி, இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது. சிறந்த நுணுக்கமான கணக்கினுடைய முறை இதுதான். இதுல எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. யாரும் இதுல என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த மாற்றமும் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் எந்த நிர்ணயத்தை, எந்த வாரிசுக்கு என்ன பங்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றானோ, ஒரு ஆணுக்கு 2 பங்கு, 2 பெண்களுடைய பங்கை ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய சட்டம். இல்ல என் மகள்கள்லாம் ரொம்ப சிரமப்படுங்க, இவன் ஆம்பளை புள்ள எங்க போனாலும் போய் பொழைச்சுக்குவான், அதனால என்ன செய்ய முடியாது, என் மகளுடைய 2 பங்கு சொத்தை என் மகனுக்கு நான் ஒன்னா கொடுக்க மாட்டேன், என் மகளுக்கு நான் 2 பங்கு சொத்தை முழுசா கொடுத்துட்டு என் மகனுக்கு ஏதோ கொஞ்சம் நான் கொடுக்குறேன், அப்படிலாம் முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்க்கிறோம். கூடாது, இதை மாற்றவும் கூடாது. இதுல கூடுதல் செய்வதோ அல்லது அல்லாஹ் சொன்ன இந்த சொத்துக்கள்ல குறைவுகள் செய்வதோ யாருக்குமே உரிமை இல்லை என்பதாக இந்த வசனத்தினுடைய தஃசீரினுடைய விளக்க உரையாளர்கள் எழுதுறாங்க. இதுல கூட்டக்கூடாது, இதுல குறைக்க கூடாது, இதுல கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இங்க யாருக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே இதை அல்லாஹ் எப்படி இதை கொடுக்கணும்னு சொன்னானோ அப்படித்தான் இந்த சொத்துக்களை கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் இந்த வசனத்தின் வாயிலாகவும் இதனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தராங்க. சகோதரர்களே, அல்லாஹ் மிகவும் பாசத்திற்குரியவன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட சிறைவாசிகள், அந்த சிறைவாசிகள்ல ஒரு தாயை ஒரு இடத்துலையும் அந்த தாயினுடைய அந்த குழந்தையை வேறு ஒரு இடத்துலையும் சிறை பிடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டுட்டாங்க. அப்ப அந்த சிறையிலிருந்து அந்த தாய் வெளியாகின உடனேயே தன்னுடைய மகளை தேடி, தன்னுடைய பிள்ளையை தேடி அந்த தாய் என்ன செய்யறான், அங்கும் இங்கும் ஓடி ஓடி அழியிறான். நான் பிள்ளைய பாக்குறது, இந்த அம்மாவை ஒரு சிறையில அடைச்சிட்டாங்க, இந்த குழந்தைய ஒரு சிறையில அடைச்சிட்டாங்க. இப்ப சிறையில இருந்து அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ண உடனே ஒரு தாய் என்ன செய்வா, தான் பிள்ளைய தான் தேட முடியும். தான் பிள்ளை எங்க இருக்கு, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரியலையா, புள்ள சாப்பிட்டுச்சா இல்லையா, இந்த பதறலும் இந்த கதறலும் நிச்சயமாக ஒரு தாயினுடைய பாசத்துல அது நிச்சயமா இருக்கும். அப்ப அந்த பதறிக்கிட்ட அந்த குழந்தை, அந்த தாய் அந்த குழந்தைய அங்கு இங்கு தேடி கடைசியில என்ன செஞ்சிட்டாங்க, அந்த குழந்தைய அந்த அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த குழந்தைய தூக்கி அள்ளி தன்னுடைய மாரோடு அணைத்து கொண்டு ஆனந்த கண்ணீரோடு அந்த குழந்தை தாய் என்ன செய்யறாங்க, ஆனந்தத்துல மிதப்பத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்க்கிறாங்க. இந்த நடக்கக்கூடிய இந்த செய்தியை பார்த்துட்டு அருகில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, என் அருமை சஹாபா தோழர்களே, இந்த குழந்தையை ஒரு தீயில, ஒரு நெருப்புல தூக்கி எரியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த தாய் அந்த குழந்தைய நெருப்புல தூக்கி எறிவாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏதோ ஒரு சூழல்ல, ஏதோ ஒரு நிலையில நெருப்புல தூக்கி எரிஞ்சுதான் ஆகணுங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த தாய் அந்த குழந்தையை தூக்கி எறிவாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அது எப்படி யார சூழல்லாம், எரிய மாட்டாளே என்பதாக சஹாபாக்கள் பதில் கூறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தாய் தன் குழந்தையின் மீது கொண்ட பாசத்தை விட எல்லாம் வல்ல இறைவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகம் அன்பு கொண்டவனாவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெறுவதை பார்க்கிறோம். இந்த பாசத்தினுடைய வெளிப்பாடுதான் எந்தெந்த உறவுக்கு நாம என்னென்ன சொத்துக்களை பங்குகளாக நாம கொடுக்கணுங்க கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றார். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது
அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது